40,000 வருஷத்துக்கு முன்னாடியே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இப்ப இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன்ஸ் வரதுக்கு முன்னாடியே, இந்த லோஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் சூரியனுடைய அபாயகரமான கதிர்கள்ல இருந்து தங்கள காப்பாத்திக்கிறதுக்காக, தங்களுடைய மென்மையான சருமத்த பாதுகாக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன்ஸ யூஸ் பண்ணியிருக்காங்க நிஜமாவே. சுமார் 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்த ஒரு பயங்கர சுற்றுச்சூழல் மாற்றத்தின் போது, ஆதிகால மனிதர்களான ஹோமோ சாப்பியன்ஸ் கண்டுபிடித்த ஒரு எளிய உபாயம் தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இனம் அழிந்து போகாம இன்னைக்கு வரைக்கும் தொடர காரணமே. அது என்னன்னு தான் ஆச்சரியமா பார்க்குறீங்க? அந்த பழங்கால பாதுகாப்பு உத்தியுடைய மர்மத்தை சொல்றேன் வாங்க. ஆதி மனிதர்கள் பயன்படுத்திய ஓக்கர் அப்படிங்கிற சிவப்பு நிற கனிம பொடி பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. இதை அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குகை ஓவியங்களில் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது குகை ஓவியங்களை வரைகிறதுக்கும் தங்களுடைய உடலை அலங்கரிக்கிறதுக்கும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அட்வான்சஸ் இதழில் வெளியிடப்பட்ட சமீபத்திய ஆய்வுகளில் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு பொடி வெறும் அலங்கார பொருள் மட்டும் இல்லை, இது ஒரு பழங்கால சன்ஸ்கிரீனாக செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இந்த இரும்பு சத்து நிறைந்த பொடியை தோலில் பூசும்போது அது தீங்கு விளைவிக்கக்கூடிய புற ஊதா கதிர்கள்னு சொல்லக்கூடிய யூவி ரேடியேஷன்லேருந்து ஒரு தடுப்பானாக செயல்பட்டு நம்மளை காக்குமா. அதே மாதிரி பரிசோதனை ஆய்வுகள்லையும் கூட ஓக்கர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூரிய ஒளியை தடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆதிகால மனுஷங்க இந்த கனிமத்தையும் அதனுடைய சேர்த்து தைக்கப்பட்ட ஆடைகள், அது கூட குகைகளில் பயன்படுத்திய விதமும் தான் பூமியுடைய மிகவும் ஆபத்தான காலகட்டத்தில் அவங்க பிழைக்க உதவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுமார் 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியுடைய காந்தப்புலம் வியத்தகு அளவில் பலவீனம் அடைஞ்சிருக்கு. இந்த நிகழ்வுக்கு பேர் லாஸ்ட் ஷம்ஸ் விண்கற்கள் நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் லாஸ்ட் ஷம்ஸ் எக்ஸ்கர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப வீக்காக பூமியை வச்சுருந்துருக்கு. பொதுவாக பூமியுடைய காந்தப்புலம் ஒரு கவசம் மாதிரி செயல்பட்டு விண்வெளியிலிருந்து வரக்கூடிய அபாயகரமான கதிர்வீச்சை தடுக்கும். ஆனால் இந்த நிகழ்வின் போது என்ன நடந்திருக்குன்னா, காந்தப்புலம் அதனுடைய இயல்பான பலத்தில் வெறும் 10% சரிஞ்சு போயிருக்கு. இதன் விளைவாகத்தான் சூரியன்லேருந்து வரக்கூடிய துகள்களுடைய தாக்கங்களுக்கு பூமி ஆளாகி இருக்கு. மனுஷங்க அதிக அளவிலான புற ஊதா கதிர்வீச்சுக்கு ஆளாகி இருக்காங்க அந்த காலகட்டத்தில். அப்போ ஓக்கரை பயன்படுத்தி தைக்கப்பட்ட ஆடைகள் திடீர்னு கடுமையான புற ஊதா கதிர்வீச்சால வெப்பமான உலகத்தில் ஆதி மனுஷங்க உயிர் பிழைக்க காரணமாக அமைஞ்சிருக்கு. விஞ்ஞானிகளுடைய ஆய்வில் இது வெளிப்பட்டிருக்கு. அதனால் இதன் மூலமாகவே பார்த்தீங்கன்னா ஆதிகால பழங்கால மனிதர்கள் எப்படி தகவமைத்து தங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு புதிய கண்ணோட்டத்தை நமக்கு கொடுக்குது.